இப்போ அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எப்போ இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தேதியை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அதிரடியா அறிவிச்சிருக்காரு. தமிழகத்துல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு கடந்த 2011ஆம் ஆண்டுல இருந்து இலவச லேப்டாப் கொடுத்துட்டு வராங்க. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை மறைந்த முன்னாள் தமிழக முதல்வரான செல்வி ஜெயலலிதா அம்மா தான் இதை முதல் முறையா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த இலவச லேப்டாப் ஆனது அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தான் வழங்கப்பட்டு வருது. கடந்த 3 வருஷமா இந்த இலவச லேப்டாப்பை தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்கு கொடுக்காம இருக்காங்க. அதாவது 2016ஆம் ஆண்டு முதல் 2017, 2017ஆம் ஆண்டு முதல் 2018, 2018ஆம் ஆண்டு முதல் 2019 இந்த ஆண்டுகள்ல 12ஆம் வகுப்பு படிச்ச மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படல. இந்த நிலையில சமீபத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு முதல் 2019 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இல்லாம +1, 8, 9, 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த இலவச லேப்டாப் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. இந்த கல்வியாண்டுல மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்க இருக்கும் நிலையில இதே கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு காரணமா தமிழக அரசு இலவச லேப்டாப்பை வழங்காம வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து தமிழகத்துல 2019ஆம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் இறுதி தேர்வு முடிஞ்சு கோடை விடுமுறை விட்டுருந்தாங்க. இந்த காரணத்தாலையும் மாணவ மாணவிகளுக்கு இந்த இலவச லேப்டாப் கொடுக்க முடியாம போச்சு. ஆனா நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு இந்த இலவச லேப்டாப் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில எல்லா மாணவர்களுக்கும் எப்ப இலவச லேப்டாப் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மாணவ மாணவிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ இலவச லேப்டாப் எப்ப வழங்கப்படும் அப்படிங்கிற தேதியை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அதிரடியா அறிவிச்சிருக்காரு. ஜூன் 23, 24, 25 தேதிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை செஞ்சிருக்கிறதாகவும் மேலும் அந்த தேதிகளில் வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட கடந்த 3 வருஷமா இலவச லேப்டாப் வாங்காம 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சு வெளியேறிய மாணவர்களுக்கும் இந்த இலவச லேப்டாப் ஆனது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பல செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ இந்த செய்தி மாணவ மாணவிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.